உங்கள் ரோஜா செடியில் நிறைய மொட்டுகள் வைக்குது, ஆனால் மலரவும் மாட்டேங்குது, குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய மொட்டுகள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் ரோஜா செடியில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கணும், பூக்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அப்படின்னா, செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது சூரிய ஒளி. செடி எப்போதுமே 6 to 7 மணி நேரம் டைரெக்டாக சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தண்ணி. ரோஜா செடிக்கு எப்போதுமே காலை நேரத்தில் தண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம தண்ணி அதிகமாக விடுவோம், குறைவாக விடுவோம். இந்த மாதிரி செய்யாமல் எப்போதுமே தொட்டியில் தண்ணி தேங்காமல் கரெக்டான அளவில் தண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். மூணாவதாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் செடியில் பூச்சி தாக்குதல். பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கானிக் பூச்சி விரட்டி பயன்படுத்துங்க. நாலாவது ரொம்ப முக்கியமானது, மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நைட்ரோஜனை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கால்சியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது பூக்கள் நல்லா பெருசாக பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.